பாலைவன பூக்கள் அத்தியாயம் 46. இங்க பாரு பூவு, நடந்ததையே நினைச்சு அழுதுட்டு இருக்காத. நல்ல வேலை தலைக்கு வந்தது தலைப்பகையோட போச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. இல்லடி கவி, நான் மணிவேல் வாழ்க்கையில வந்ததுதான் அவனுக்கு எல்லாமே கெட்டதா நடக்குது. நான் அவன் வாழ்க்கைக்குள்ள போயிருக்கவே கூடாது. சரியான பைத்தியக்காரடி நீ. எந்த கெட்டது நடந்தாலும் அதுக்கு நீதான் காரணமா? கொஞ்சமாச்சும் கூறுள்ள மாதிரி பேசு. நீ 1000 தான் சொன்னாலும் இவ்வளோ நாள் டவுனுக்கு போய் வந்துட்டு இருந்த மணிவேலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தானே இருந்தது. எப்போ நான் அவன் வாழ்க்கைக்குள்ள வந்தேனோ இப்போ பாரு, காலை உடச்சிக்கிட்டு பெட்ல வந்து படுத்துட்டான். அண்ணன் தான் தெளிவா சொல்லுச்சேடி, டவுன்ல கலவரம் நடந்துச்சு, அங்க போனப்போ அந்த கும்பலுக்குள்ள மாட்டிக்கிட்டு காலில் அடிபட்டுடுச்சுன்னு. நீயே பைத்தியக்காதிரி மாதிரி புலம்பிட்டு இருக்க. டாக்டர் தான் சொல்லியிருக்காங்கல்ல, கட்டு போட்டாலே சரியா போயிடும்னு. நீ சீக்கிரம் பேசிட்டு வா, உன் அம்மாவும் அப்பனும் தேடுறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். கண்ணை கசக்கி கொண்ட பூவு, என்னால தானே மணிவேல் எல்லாமே என திரும்பவும் ஒப்பாரியை ஆரம்பிக்க, கவிதா, உன் ஃப்ரெண்டுக்கு என்னதான் ஆச்சு? எப்போ பார்த்தாலும் என் கை கால் உடையணும்னு கரிச்சு கொட்டுவா. இப்போ அவள் ஆசைப்படி காலை உடச்சிக்கிட்டு வந்து படுத்தா உக்காந்து ஒப்பாரி வைக்கிறா. என்னன்னு கேளு. நீயாச்சு அவளாச்சு, என்ன இதில் இழுக்காத. சீக்கிரம் பார்த்து பேசிட்டு அனுப்புனே, அவங்க அம்மா வந்தாங்கன்னா திட்டுவாங்க. கவிதா கொஞ்ச தூரம் தள்ளி போய் நின்று கொள்ள பூவரசியும் அழுது அழுது அத்தனை முறை மன்னிப்பு கேட்க அவனும் முறைத்து முறைத்து கலைத்தே போனான். பூவு, ஏற்கனவே கால்வலிக்கு வலி மருந்து கொடுத்தாங்க. எனக்கு தூக்கமா வருது. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், சரியா? நீ என்ன பண்ணுவியா? பத்திரமா வீட்டுக்கு போய் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு. நான் தூங்கி எந்திரிச்சதும் உன்கிட்ட பேசுறேன். எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. இங்க யாரையும் காரணம் வச்சு யாருக்கும் நல்லதோ கெட்டதோ நடக்காது. நாம நடந்துக்கிறத பொறுத்து தான் எல்லாமே நடக்கும் என்றவனது வாய் வார்த்தை அவனுக்கே மனதுக்குள் லேசான பயத்தை கொடுத்தது. 1000 பத்திரம் சொல்லி பூவரசி கிளம்பி போக அவனும் கவிதாவுக்கு கண்ணை காட்டினான். பூவரசியை பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லி. அதானே, என்னையெல்லாம் பார்த்துரு பத்திரமா இருன்னு ஒரு நாள் சொல்லாத. ஓ ஆளை மட்டும்தான். உனக்கு என்ன கவி, நீ என் தங்கச்சி, வேட்டி கட்டாத பொம்பளை மணிவேலு. உனக்கு போய் பத்திரமா இருன்னு சொல்ல முடியுமா? என கிண்டல் செய்ய காலில் பட்ட அடி வாயில பட்டிருக்கணும். சரி சரி, 2 பேரும் பார்த்து பத்திரமா போங்க. வீட்டுக்கு வந்து சேர்ந்த பூவரசி மணிக்கு மெசேஜ் செய்துவிட்டு சமைக்க ஆரம்பித்தாள், மனமே இல்லாமல். இரவு உணவு நேரத்துக்கு சரியாக வந்த தாமரையும் பொன்னுச்சாமியும் கை கால் முகம் அலம்பி பூவரசியிடம் 2 வார்த்தை பேசிவிட்டு சாப்பிட அமர, பூ வைத்திருந்த சாம்பாரில் உப்பும் இல்லை, புளியும் கொஞ்சம் கரைத்து ஊற்றவில்லை. என்ன நினப்புல சமைச்சு வச்சிருக்கேனே? என்ன சாம்பார் இது பூவரசி? இதுக்கு என்ன, அருமையா இருக்கு என தகப்பன் வக்காலத்து வாங்கி கொண்டு வர பூவரசி விழிக்க, இப்படி இருந்தா போற வீட்டில் மாமியார் நல்லா மொத்துவா. உன் அம்மா இப்படித்தான் சாம்பார் வைக்க சொல்லி கொடுத்தாளான்னு கேட்டு என்னையும் சேர்த்து திட்டி தீர்ப்பா. சமைக்கும் போது சாப்பாட்டில் கவனம் இருக்கணும். அட விடு தாமரை, ஒரு சாம்பாருக்கா இந்த பேச்சு பேசுகிற நீ? எல்லாம் நீங்கள் கொடுக்குற செல்லந்தாங்க. இப்படியே இருந்தால் போகிற வீட்டில் மாமியார்கிட்ட பேச்சு வாங்கி வாழ்க்கையே கெடுத்துக்குவா. எங்க பாரு பூவு, ஆம்பளைங்க வாய்க்கு ருசியாக சாப்பிட நினைப்பாங்க. இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்துக்காத சொல்லிட்டேன். பின் தாமரை அவசர அவசரமாக அந்த சாம்பாரில் புளியை கொஞ்சம் கரைத்து ஊற்றி கொதிக்க வைத்து கணவனுக்கு கொடுத்தார். தாயிடம் மன்னிப்பு கேட்ட பூவரசி போனையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். மணிவேல் போன் செய்யவில்லை. அவனோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். பணம் ரெட்டிப்பாக வேண்டும் என நினைத்து அவன் செய்த காரியம்தான் அவனை அந்த கலவரத்தில் மாட்டிக்கொள்ள வைத்தது. அதை நினைத்து அவன் திருந்துவானா, இல்லை இன்னும் அதற்குள் மூழ்கி போவானா என அவனுக்கு மட்டுமே வெளிச்சம். சிலம்பின் தாய் தனம் முகத்தில் ஈ ஆடவில்லை. அவசரமாக அந்த ஹோட்டலிலிருந்து வெளியே வந்தவர் கணவர் தேடிக்கொண்டு வந்ததும் கிளம்பச் சொன்னார் வீட்டுக்கு. சாப்பிட வந்தோம் தானோ, என்னாச்சு உனக்கு? அங்கே அபர்ணா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கா. அதனால் என்ன? புரியாமல் பேசாதீங்க. தனியாளா ஒரு முழு கோழியே சாப்பிட்டுட்டு இருக்கா. வயசு புள்ள, சாப்பிட்றதுல என்ன இருக்கு? அப்போ விரதம், அது என்ன ஆச்சு? வாங்க வீட்டுக்கு போவோம். போச்சுடா என லிங்கம் தலையில் கை வைத்து சென்றார். குடிக்கிறேன் என போன ரகு அன்றைய இரவு எந்த குடியையும் தேடாமல் வீடு வந்து சேர்ந்து விட்டான். காரணம், ஃபோனில் வந்த நந்தினியின் பெயர். அவளோ ஃபோனை போட்டு காய்ச்சி எடுத்து விட்டாள். இல்லை நந்து, இனி குடிக்க மாட்டேன், இது ஓ மேலே ப்ராமிஸ் என்றான். ரகுமாமா, என்ன நடந்தாலும் உங்கள் குணத்தை இழந்துடாதீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஆளு? ஏன் இது மாதிரியெல்லாம் நடந்துக்கிறீங்க என வருத்தம் கொள்ள, இனி இது மாதிரி நடக்காது, இதுவே கடைசி என்றவன். நந்து, மாதவன் இன்னும் கோபமாக இருக்கானா என கேட்க, இல்லை ரகுமாமா, நீங்கள் பேசுங்க, அவர் பேசுவார். சரி நந்து, நான் நாளைக்கு பேசுகிறேன். வீட்டுக்கு போன ரகு பிரசாத்திடம் கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தான். காயத்ரி வரவும் அங்கிருந்து நகர பார்க்க, ரகு, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. இல்லடா பிரசாத், நாம ஆம்பளைங்க 4 இடம் வெளியில் போகிறோம். காயத்ரி அப்படி இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ அம்மாவும் சித்தியும் சேர்ந்து ஏதாவது சொல்லுவாங்க. ஏன் தேவையில்லாத பேச்சு? அதான் என அவன் எழுந்து கொள்ள, காயத்ரியோ, அதான் நான் அவர் கூடவே போய் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், இனி பிரச்சனை இருக்காது. ஆமாம் ரகு, ஆனால் இந்த முறை கூட்டிகிட்டு போக முடியாது.
போயிட்டு தனி வீடு பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து கூட்டிட்டு போறேன். அதுவரை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. இப்பதான் கோதண்ட மாமாவும் பிரச்சனை பண்றதில்ல, பார்த்துக்கலாம். சரிடா, இனி குடிக்க மட்டும் செய்யாத. இனி குடிக்க மாட்டேன் சொன்னா மட்டும் போதாது. குடிக்காத அளவுக்கு ஒருத்தர் மேல சத்தியம் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுது. பேரை சொல்லி மறுபடியும் நைட்ல வீட்டில் சிவராத்திரி ஆக்கிடாத. அம்மா காது பாம்பு காது. சிரித்து கொண்டார்கள். சிரிப்பின் உடை ரகு, நந்துவுக்கு வேற வாழ்க்கை இருக்கு, நீயும். எனக்கு தூக்கம் வருது என அவன் கழண்டு கொண்டான். இங்கு பிரபு காலையிலேயே அகிலாவுக்கு போனை அடித்திருக்க, அதன் பலனாக சுசீலாவை கல்யாண வேலை என பத்திரிகைக்கு பேர் எழுத வேண்டும், கொஞ்சம் பணம் கடன் கொடுத்ததை போய் வாங்கி வர வேண்டும் என சொல்லி அவளை நாகராஜன் வீட்டுக்கு வேலைக்கு போகாமல் தடுத்தார். சுசீலாவும் அகிலா சொன்ன ஆட்களிடம் பணம் வாங்க போக அகிலா போனை போட்டார் பிரபுவுக்கு. 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க, என்னன்னு சொல்லனா கூட பரவாயில்லை, நல்ல காரியம் நடக்க போறப்போ எதையும் பிரச்சனையை இழுத்துட்டு வந்துடாதீங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. அந்த நாகராஜன் எதுவும் பிரச்சனை பண்றாரா? அது எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா, முளையிலேயே கிள்ளிடலாம், இல்லைனா கஷ்டம். அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. சரிப்பா என அவனது உடல்நிலையை பற்றி விசாரித்தார். பின், எனக்கு தெரியும் நீ சுசீலாவை நல்லா பார்த்துப்பேன்னு, ஆனாலும் சொல்கிறேன், அவளுக்குன்னு யாரும் இல்லை, நானே இல்லாமல் போனால் கூட அவளை பார்த்துக்க. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளை பார்த்து கொஞ்சம் நீங்கள் இருக்கணும் இல்லையா? மனநிறைவோடு சிரித்தார் அகிலா. லேசாக நெஞ்சை அடைப்பது போல இருந்தது. போனை வைத்து விட்டார். கடவுளிடம் வேண்டினார், கல்யாணம் முடியும் வரை எதுவும் தவறாக நடக்கக்கூடாது என. சுசீலா நினைப்பெல்லாம் வேணி மேல்தான் இருந்தது. ஏதாவது செய்து அவரை காப்பாற்ற உள்ளம் நினைத்தது. ஆனால் காலம் கடந்து விட்டது. அவர் அரக்கனாகிவிட்டார். மொத்த புகைப்படங்களையும் பார்த்து பார்த்து மூடாகி போய் கேமரா மெத்தை என வேணியின் உடலை நாசம் செய்தார். நாளுக்கு நாள் வேணியின் உடல் சிதைந்து கொண்டே வந்தது. இதில் பலவித கருவிகளையும் வாங்கி வைத்து அதை உபயோகப்படுத்தி அதன் பலன்களை வீடியோ எடுத்து போடுவார் ஆன்லைனில். அந்த பொருளின் தரம் குறித்தும் எழுதுவார் வேறொரு அக்கவுண்டிலிருந்து. மனுஷனா காம பிசாசா என கேட்டால் கண்டிப்பாக காம பிசாசுதான். ஏனோ இந்த வயதில் வரக்கூடாத ஆசையெல்லாம் வந்து அவரை ஆட்டுவிக்கிறது. செய்யக்கூடாத செயலையெல்லாம் செய்து மனைவியை மனம் என்ற ஒன்று இல்லாத பொம்மை போல நடத்துகின்றார். செய்யும் எல்லா காரியங்களுக்கும் ஒரு பலன் உண்டு. இப்பொழுது அவர் செய்யும் அனைத்திற்கும் பலனை அவர் அனுபவிப்பார். கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும். இதற்கிடையில் அவரது வாழ்வு திசை மாறிப்போகும் நாளில் அதனுடைய முடிவில் 2 உயிர் போகப் போகிறது. அத்தியாயம் 47. சுசீலாவுக்கு நெருங்கியவர்கள் ஒவ்வொருவராக மருத்துவமனை பெட்டை குத்தகைக்கு எடுக்க வேண்டும் என விதி இருந்தது போல இந்த முறை மருத்துவமனைக்கு டூர் போனது அகிலாதான். வந்த நெஞ்சு வலியை இரவெல்லாம் சமாளித்து விட்டவரால் அதிகாலை வரை தாங்க முடியவில்லை. அவசரமாக போனை எடுத்து அடிக்க அன்றைக்கு என பார்த்து சுசீலா வேறு பிரபுவோடு போன் பேசிக்கொண்டே அவளது வீட்டில் உறங்கியிருந்தாள். போன் வரவும் அடித்து பிடித்து எழுந்து ஆட்டோக்காரர் வீட்டுக்கு போய் அந்த நேரத்தில் அவரையும் எழுப்பி அவசரமாக மருத்துவமனை வந்து சேர, பரிசோதனையெல்லாம் செய்தவர்களோ, ஏற்கனவே இதய பாதிப்பு இருக்கு, அதுக்கான மாத்திரையும் எடுத்துட்டு தான் இருக்கீங்க, மாத்திரை சாப்பிட்டா எல்லா பிரச்சனையும் அப்படியே ஸ்டாப் ஆகிடாது, கொஞ்ச நாளைக்கு பெரிய அளவில் தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ உங்கள் பிரச்சனை அதிகமாயிடுச்சு, அதனால நம்ம மாத்திரையை அதிகப்படுத்தி பார்க்கலாம். எதுவும் பிரச்சனை இல்லையே சார்? பயந்து போய் கேட்டாள். பிரச்சனை இல்லைன்னு எப்படிமா சொல்ல முடியும்? அவங்களுக்கு வயசாயிடுச்சு, இதயம் பலவீனமாக இருக்குது, ஏற்கனவே மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இப்போ இன்னும் தொந்தரவு அதிகமாக இருக்குது. இந்த நிலைமையில பிரச்சனை இல்லைன்னு ஒரு பதிலை என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அவங்க உடம்புலையும் தெம்பில்ல, மருந்தை அதிகப்படுத்தி இருக்கேன், பார்க்கலாம், பயப்படாதீங்க. மருத்துவர் சொல்லி போக சுசீலாவின் கண்களில் நீர் துளிர்க்க ஆரம்பித்தது. நீ என்ன சுசீலா, அவர் சொல்லிட்டு போனது இப்படி கண்ணிலிருந்து தண்ணியா கொட்டுற? எல்லாரும் வயசான ஒரு நாள் போக வேண்டிய ஆளு தானே, தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசி என்னை பயமுறுத்தாதீங்க. சுசீலா, நீ சின்ன பிள்ளை இல்லை, கல்யாணம் ஆக போகுது. நானே உன் கல்யாணம் வரைக்குமாவது உசுரை கையில் பிடிச்சிட்டு இருக்கணும்னு வேண்டிட்டு இருக்கேன். என் முன்னாடி வந்து கண்ணை கசக்காத. அகிலா சொல்ல சொல்ல கேட்காமல் சுசீலா கண்ணீரை விரயம் பண்ண, இப்போ நீ ஒப்பாரியை நிறுத்தலைன்னா நான் ஒரு மருந்து மாத்திரையும் சாப்பிட மாட்டேன், போனா போய் சேர்றேன். அம்மா, தயவு செஞ்சு இன்னொரு முறை விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லிடாதீங்க. இனி என்னோட முழு நேர வேலை உங்களை பார்த்துக்கிறது தான். அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள நினைத்த அகிலாவோ, சரி, அப்போ இனி அந்த நாகராஜன் வீட்டுக்கு நீ போக மாட்டேல்ல, என்னைத்தானே முழு நேரமும் பார்த்துக்க போகிறதா சொல்லியிருக்க. தலையை அசைத்தவள், எனக்கு நீங்கள் தான் முதல்ல முக்கியம் என அன்றைய இரவு மருத்துவமனையில் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் கிளம்பலாம் என பார்க்க கற்பகமும் அவள் கணவன் சிவனேசனும் வந்து சேர்ந்தார்கள். பிரபுதான் அனுப்பி வைத்திருந்தான். ஒருவர் மாற்றி ஒருவர் மருத்துவமனை பெட்டை குத்தகையை எடுக்க, அதனால் பயந்து போன கற்பகம் 2 கோவில்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என அகிலாண்டேஸ்வரியை வீட்டில் விட்டு பக்கத்து வீட்டில் துணைக்கு சொல்லிவிட்டு சுசீலாவை கூட்டிக் கொண்டு கோவிலுக்கு கிளம்பினார். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அகிலா அம்மாவும் சரியா இருக்கணும் என வேண்டிக் கொண்டு திரும்பிய சுசீலா அங்கு நின்றிருந்த நாகராஜனை பார்த்தாள்.
யாரோ ஒரு பெண்ணோடு கோவிலுக்கு வந்திருந்தார் நாகராஜன். அந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே என இவள் பார்த்து கொண்டே இருக்க, நேராயிடுச்சு, போகலாம் சுசீலா என கற்பகமும் சிவநேசனும் அவசரப்படுத்தவும் இவளும் கிளம்பினாள் பிரபுவை பார்க்க. மனதுக்குள் ஒரு சந்தேகம், யார் அந்த பெண்? இங்க பாருதனோ, அவன் வந்ததும் பொறுமையா பேசு, தாம் தூம்னு குதிக்காத. எப்படி உங்களால் இப்படி பேச முடியுது? முடியாதுன்னா அந்த பொண்ணு முன்னாடியே முடியாதுன்னு சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் மண்டைய ஆட்டிட்டு இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கு. ஏண்டி, இந்த சுதந்திர நாட்டில் ஒரு சிக்கன் சாப்பிட்றது குத்தமா? அப்படி யாரும் எதுவும் சொல்லலையே. சாமி சம்பிரதாயம் தெய்வ குத்தம் ஆயிடுன்னு கொஞ்சமாச்சும் அந்த பிள்ளைக்கு தெரிய வேண்டாமா? சரி விடுடி, சின்ன புள்ள தெரியாம பண்ணிட்டு. நீங்க அந்த புள்ள அப்பாவுக்கு ஃபோனை போடுங்க, என்னன்னு ரெண்டுல ஒரு செய்தி கேட்டுடுவோம். உனக்கு எதுவும் மறக்கண்டு போச்சாதானோ? அவர்கிட்ட போய் அவர் பொண்ணு ஏன் பட்டினியா கிடக்கலைன்னு கேட்க போறியா? கொஞ்சமாச்சும் இங்கிது இருந்தா இந்த மாதிரி பேசுவியா நீ? நான் என்ன அந்த பிள்ளைகிட்ட அதை செய்ய இதை செய்யன்னு கேட்டேனா? 7 நாளைக்கு அசைவம் சாப்பிடாம தானே இருக்க சொன்னேன். கட்டிக்கு போகிற புருஷனுக்காக இதை கூட செய்யாத அந்த புள்ள. நீ என்னடி கூறுகிட்டத்தனமாக பேசுகிற? அந்த புள்ள டவுனில் வளர்ந்த புள்ள, அவங்க வீட்டில் பட்னியெல்லாம் இருந்திருக்காது. அதோட நண்பர்கள் கூட போனதால் அவங்க வற்புறுத்தி இருப்பாங்க. என்னவோ உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நீ பேசாத. விடு, அவன் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இதில் பார்த்துக்கிறதுக்கு என்ன இருக்குது? தெளிவாக சொல்லிடணும் சிலம்புக்கிட்ட. விரதமெல்லாம் இருந்தால் சரியாக இருக்கணும்னு. நான் அடுத்த நல்ல நாள் ஏதுன்னு பார்த்து சொல்கிறேன். அப்போ விரதத்தை ஒழுங்காக இருக்க சொல்லுங்க என சொல்லிவிட்டு போக, கடுப்பான லிங்கமும், நீ என்ன ஒன்றும் புரியாமல் பேசிகிட்ருக்க? அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லைன்னா விட வேண்டியது தானே. உனக்கு தான் சடங்கு சம்பிரதாயம் முக்கியம்னா எல்லாரும் அதை பிடிச்சிட்டு தொங்கணும்னு அவசியம் இல்லை. நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். நீ சடங்கு சம்பிரதாயம் ஜாதகன்னு தூக்கிட்டு ஆரம்பித்ததும் தான் அந்த பூவரசி கழுத்தில் இவன் தாலியை கட்டி, அதுக்கப்புறம் அதை கழட்ட முடியாமல் அத்தனை ஆக்சிடெண்ட்டில் மாட்டி, அதுக்கப்புறம் அதை கழட்டி அதில் அவங்க அப்பம் கூட முடியாமல் போய், இதெல்லாம் தேவையா? ஏதோ புரிஞ்சுக்கிற சம்மந்திங்கிறதுனால நம்ம பண்ண முட்டாள்தனத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தாரு. இனியும் போய் எந்த பிரச்சனையும் நீ பண்ணாத. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா நீ தான் கண்ணை கசக்குவ என திட்டிவிட்டு போக, அப்பொழுதுதான் சிலம்பு வீட்டுக்குள் நுழைந்தான். அடேங்கப்பா, இனி இந்த வீட்டில் நான் எதுவும் சொல்லலை. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என்னை எதுவும் கேட்காதீங்க. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நான் தான் ஆகாமல் போயிட்டேன் என கண்ணை கசக்கி கொண்டே போக, சிலம்புக்கும் லிங்கத்துக்கும் எங்காவது போய் முட்டிக்கொள்ளலாம் போல இருந்தது. மணிவேல் சரியாகி வர பொன்னுச்சாமியும் ஒரு முறை போய் பார்த்து வந்தார். எதுக்கு மாமா நீங்கள் இம்புட்டு தூரம் வந்துக்கிட்டு? சரியானதும் நானே வந்துட போகிறேன். உங்களுக்கே உடம்புக்கு முடியலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ உடம்பு பார்த்துக்கோ, சரியா? பிரச்சனைக்கு எங்கேயும் போகாத. நேரம் ஒரே மாதிரி இருக்காது, எப்பவும் சூதானமாக இருந்துக்க என சொல்லிவிட்டு கொண்டு வந்திருந்த கொய்யா பழத்தையும் நெல்லிக்காயையும் வைத்துவிட்டு, தாமரை கொடுத்து அனுப்பிய ராகி களி, கேழ்வரகு கஞ்சி, கம்பு சோறு எல்லாவற்றையும் பக்கத்தில் வைத்துவிட்டு மணிவேலின் தாய்க்கு தலையை அசைத்துவிட்டு கிளம்பினார் வீட்டுக்கு. பொன்னுச்சாமி வீட்டுக்கு வரும் வரை பூவரசிக்கு இருப்பு கொள்ளவில்லை. கையில் சொடக்கெடுத்து கொண்டு குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தாள். நீ ஏண்டி இந்த நடக்கிறவ? நடந்தே தேஞ்சு போயிடாத. நீ சும்மா இருமா, எனக்கு ரொம்ப படபடான்னு இருக்கு. நான் தான் சொல்கிறேன் இல்லை, அந்த மணிவேலு இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லை. உங்கள் அப்பா அது தனியாக போயிருந்தாலும் பத்திரமா வந்துடும். நீ கவலைப்பட்டு இப்படி நடந்தே உன் பாதத்தை தேய்ச்சிக்காத, அடங்கி உட்காரு. அப்பாவை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. காரணம், கண்டிப்பாக மணிவேல் பொன்னுச்சாமியை நல்லபடியாகத்தான் பேசி அனுப்பி வைப்பான். ஆனால் தங்களுடைய காதல் விஷயம் எதுவும் கசிந்திருக்குமோ என்ற குழப்பம்தான் காரணம். மணிவேல் ஏதாவது கிறுக்குத்தனமாக செய்துவிட்டால் அப்பா கோபத்தோடு வருவார் என வாசலிலேயே நின்றபடி காத்திருந்தாள். பக்கத்து வீட்டு ஆளோடு பேசிக்கொண்டே வந்தார் பொன்னுச்சாமி. முகத்தில் கோபம் வேறு குடியேறி இருக்க கையை பிசைந்தாள் பூவரசி. சரின்னு, நீங்கள் எதுவும் கோபப்பட்டுக்காதீங்க, எல்லாம் சொன்னால் புரிஞ்சுக்கிற பிள்ளைங்க தான் என சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டு ஆள் போக, இவளுக்கோ பயம் வந்து அடிவயிற்றில் உருள ஆரம்பித்தது. கண்ணெல்லாம் ஒரே நொடியில் கலங்கி தாடை வரை ஊற்றிவிட்டது. உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்க, வாய்க்குளர அப்பாவை பார்த்து பயந்து கொண்டு அவசரமாக கொல்லை பக்கம் ஓடிவிட்டாள். வைக்கோல் போருக்கு பின்னே உடல் குலுங்க அழுது கொண்டிருந்தவளோ வீட்டுக்குள் தாய் தந்தையரின் சத்தம் கேட்கிறதா என காதை கூர்மையாக்கினாள். தாமரைதான் கத்தி கொண்டிருந்தார். அடுத்த வீட்டு பிரச்சனை நமக்கு வேண்டாங்க. அந்த பண்ணையார் மவன் போன வாரமும் நம்ம ஊரு பிள்ளைய கூட்டிட்டு தெரிஞ்சான். இருந்தாலும் ராமு கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்த்தான் என தனது நண்பன் வீட்டு கதையை சொல்லி கொண்டிருந்தார். ஆமாம், பூவெங்க? உங்களைத்தான் காணோன்னு காலில் சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்தா உங்கள் அரும மக. நீங்கள் வர நேரம் பார்த்து எங்கே போனான்னு தெரியல. ஏண்டி பூவு, பூவு எங்கடி இருக்க? உன் அப்பார் வந்துட்டாரு பாரு, வந்து பாரு. தாய் கத்த, அவரது வார்த்தையில் கோபம் இல்லாமல் இருக்கவும் கண்களை துடைத்து கொண்டவள் அங்கிருந்த கல்லில் கால் நகத்தை இடித்து கொண்டு ரத்தம் வரவும் அழுதது போல ஓடினாள். பிள்ளையின் கண்ணில் கண்ணீரை பார்த்த இருவரும் பதறிப்போக, தெரியாம கல்லில் இடிச்சுக்கிட்டேன், இதுக்கா பயப்படுறீங்க? ஆமாப்பா, போன விஷயம் என்னாச்சு? நான் தான் 1000 தடவை சொன்னேனே, அந்த மணிவேல் முன்ன மாதிரி இல்லைன்னு. கொஞ்சமாச்சும் இனியாவது அவனை மதிக்க கற்றுக்க.
வயசுல உன்னை விட 3 வயசு பெரியவன், சொந்தக்கார வேற. இப்போ நம்ம எல்லார்கிட்டையும் நல்ல முறையில் தான் நடந்துக்கிறான். இனிமே அவன் இவன்னு பேசாதிரி என்று விட்டு போனார் தாமரை. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. பூவரசிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். உடனடியாக சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள தோழி கவிதாவை பார்க்க வீட்டுக்கு போக கவிதாவின் தாயின் குரல் வாசல் வரை கேட்டது. அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ஆளும் பார்க்க நல்லா கலையாக தான் இருக்கா. கட்டிக்க போகிறவன் க்யூவில் வந்து நிற்பா. அப்படி நடக்கலினா கூட சொந்தத்தில் ராசா மாதிரி ஒருத்தர் இருக்கா. அவளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் உனக்கு ஏற்கனவே இந்த உடம்பை பார்த்து எவனும் பொண்ணு கேட்டு வரமாட்டேங்கிறா. இதில் அந்த மணிவேல் கூட உன்னைய டவுனில் அங்கே பார்த்தேன், கடையில் இங்கே பார்த்தேன்னு ஊராளுங்க சொல்கிறத கேட்குறப்போ காதுக்கு என்ன குளுமையாவா இருக்கும்? மில்லுக்கு வேலைக்கு போனோமா, வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்தோமான்னு இரு. அதை விட்டுட்டு எவன் கூடையாவது நின்று பேசிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், கால் ரெண்டையும் உடச்சி வீட்டில் போட்டுடுவேன், மொடமாக கிடந்தாலும் கெடான்னு என திட்டிக் கொண்டிருக்க பூவரசிக்கும் கவலை வந்து சேர்ந்தது. தோழியின் மேல் வந்த சுவடே தெரியாமல் கிளம்பினாள். அத்தியாயம் 48. சுசீலாவுக்கு இரவெல்லாம் உறக்கமே வரவில்லை. யார் அந்த பெண்? முன்பொரு காலத்தில் தானும் அப்படித்தானே அவரோடு கோவிலுக்கெல்லாம் சென்று கொண்டிருந்தோம் என மண்டைக்குள் அந்த விஷயம் ஓடிக்கொண்டே இருக்க பிரபுவிடம் கூட சரியாக பேசாமல் போனை வைத்து விட்டாள். என்ன காரணம் என பிரபு அத்தனை முறை கேட்க இவள் நாகராஜன் விஷயத்தை சொல்ல அவனும் கடுப்பிடித்தான். இங்க பாரு சுசீலா, நமக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அதை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனையில மூக்க நுழைக்காத. இல்ல பிரபு, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு புரியுது. அவங்க கையால நீ சாப்பிட்ருக்க, உனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. எனக்கு எல்லாமே புரியுது. அதுக்காக உன் வாழ்க்கையை கெடுத்துக்க முடியாதுல்ல. அவங்க வாழ்ந்து முடிச்சவங்க. அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க பக்கத்தில் இருந்து எந்த விதமான சப்போர்ட்டும் உனக்கு கிடைக்காதப்போ நீ பாட்டுக்கு போய் அவரை மட்டும் குத்த சொன்னா அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாயிரு. இல்லை பிரபு, முன்னாடி நான் இருந்த மாதிரியே இப்போ அவர் பக்கத்தில் ஒரு பொண்ணை பார்த்ததும் மனசுக்கு பகீர்னு ஆயிடுச்சு. ஐயோ சுசீலா, உனக்கு புரியுதா புரியலையா? திரும்ப திரும்ப எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையில் மூக்க நுழைக்கிற? போதும், இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம பேசினா நமக்குள்ள சண்டை தான் வரும் என அவன் ஃபோனை வைத்து விட்டான். அகிலாவும் அவர் பங்குக்கு திட்டினார். எனக்கு ஒன்றும் புரியல சுசீலா, நீ பண்ணுறதெல்லாம் தப்பாக இருக்கு. உன் வாழ்க்கையை வாழற வழியை பாரு. தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாத. உன்னை நம்பி ஒருத்தன் காத்துட்டு இருக்கான். ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓ மரமண்டையில் நல்லா ஏற்றிக்க. கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். அதை மட்டும் நினை. ஏதாவது நீ மட்டும் எக்கு தப்பா பண்ணுனேன்னு தெரிஞ்சுது, பிரபுவோட தோலையும் சேர்த்து உரிச்சு உப்பு கண்ணை போட்டுடுவேன். இருவரும் என்னதான் மாறி மாறி சொன்னாலும் அவளுக்கு நினைவெல்லாம் கிருஷ்ணவேணியும் அந்த புது பெண் நாகராஜனோடு இருந்ததும் தான் நினைவுக்கு வந்தது. சரி, தன்னோடு அச்சகத்தில் வேலை பார்த்த பழைய தோழியான வள்ளியிடம் கேட்கலாம் என திருமணத்திற்கு சொல்லப்போவது போல கிளம்பினாள். பலவித குசல விசாரிப்புகள் முடிந்ததும் மெதுவாக பேச்சை எடுக்க, அந்த குத்தை ஏன் கேட்குற? நம்ம ஆஃபீஸில் போன மாதம் ஒரு பொம்பளை வந்து சேர்ந்தா. என்ன ஒரு குலுக்கு, என்ன ஒரு தழுக்கு. புடவைய உடம்பு மறைக்க கட்டியிருக்காளா, மாரச்ச மாதிரி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கட்டியிருக்காளான்னு அவகிட்ட தான் போய் கேட்கணும். என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம் சுசி, நீ புடவையை மூடிட்டு போகும்போதே அந்த ஆள் உன்னை அப்படி முழிச்சு பார்ப்பான். இந்த பொம்பளை அரையும் குறையுமா முழுசாக வெளியில் காட்டிக்கிட்டு தான் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறா. மொத்த பேரும் பார்க்கறதோட நிறுத்தினாலும் படுக்க அறை வரைக்கும் கூட்டிகிட்டு போனது இந்த நாகராஜன் தான். ஆஃபீஸில் அத்தனை பேர் அவ காதுபடவே பேசினாங்க. மனுஷி கொஞ்சமும் கண்டுக்கலையே. அவள் விருப்பத்துக்கு வருவா, அவள் விருப்பத்துக்கு வேலை பார்ப்பா. ஒருத்தருக்கும் கேட்க வக்கு இல்லை. இதில் புது மேனேஜருக்கும் இந்த நாகராஜனுக்கும் போட்டி. எத்தனை முறை அவள் கூட படுக்கிறதுன்னு. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் இவனுங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு அவளை வேலையை விட்டு விரட்டிட்டாங்க. இந்த மனுஷனுக்கு புது என்ஜாய்மெண்ட் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் இவர் ஏதோ ஃபோனில் தான் ஆள் பிடிச்சி தான் ஆஃபீஸில் பேசிக்கிட்டாங்க. எனக்கு தெரியல, ஏதோ 2-3 பொண்ணுங்க கூட வெளியில் அவரை பார்த்ததா நம்ம ஆஃபீஸில் உள்ளவங்க பேசினாங்க. நான் ஒரு தடவை கூட மூஞ்சியை நிமிர்ந்து பார்க்கறதில்ல. உனக்காவது முன்னாடி சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவார். ஆனால் அந்த பொம்பளையை லஞ்ச் டைமில் கூட்டிக்கிட்டு பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு தான் வந்தார். எல்லாம் கொஞ்ச நாள் தான் நடந்துச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த பொம்பளையும் வேலையை விட்டுட்டு போனான். அதான் இப்போ புதுசாக எவ கூடவோ சுற்றிட்டு இருக்காரு போல. என்ன ஜென்மம் இந்த ஆள்? அவன் கதை உனக்கு எதுக்கு? உனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஒழுங்காக அந்த வேலையை பாரு. எதையாவது மண்டையில் ஓட்டிகிட்டு இருக்காத. நான் என் குடும்பத்தோடு வந்துடுறேன், சரியா? பத்திரிக்கை அடித்து முடிச்சதும் அனுப்பி வை, மறந்துடாத. உனக்கு அனுப்பாமையாக்கா? கண்டிப்பாக வரணும் என சொல்லி பிள்ளைகளையும் பார்த்து கொஞ்சி விட்டு கிளம்பினாள். அனைவரும் அவளை இந்த பிரச்சனையில் தலையிடாதே என்று சொன்னாலும் அவளின் மனதின் ஓரத்தில் ஏதோ ஒன்று அரைத்து கொண்டே இருந்தது. கோபமாக கூட நடந்து வரும் தனது தோழி கவிதாவை சைடாக பார்த்தாள் பூவரசி. கவிதாவின் முகம் வழக்கத்திற்கு மாறாக அவ்வளவு ஒரு கடுப்பில் இருந்தது. அமைதியாக இருவரும் இதுவரை போனதே இல்லை. வாய் பேசிக்கொண்டே வருபவர்கள் இன்று அமைதியாக வர பூவுக்கே பொறுக்கவில்லை. என்னடி கவி, நீ இதுக்கெல்லாமா கோச்சுப்ப? நான் யாரடி உண்மையில கோவிக்கிறதுக்கு? நீ லவ் பண்ற அவரை நீ பார்க்க போற. நான் எதுக்கு உன் கூட விளக்கு பிடிக்கவா? அதான் கழட்டி விட்டுட்டு போனேன். இது கூட புரியாத ஆளா நானு? பேசாம வா. என்னடி இப்படியெல்லாம் பேசுற? வேற என்ன பேச சொல்ற பூவு?
இத்தனை நாளும் அண்ணனும் நீயும் எங்கே பேசிட்டு இருந்தாலும் நானும் அங்கே இருப்பேன். சரி, ஏதோ ஒரு தடவை விட்டுட்டு போறேன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் மணியண்ணன் வந்தால் என்ன விட்டுட்டு போற. நான் எதுவும் மணியண்ணன் கூட தப்பாக பேசலையே. நீ எதுவும் அப்படி எங்களை நினச்சிட்டு இருக்கியா? அப்படியே அரைஞ்சேன்னு வை கவி, அப்போ தெரியும் சேதி. லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறப்போ நீ வேற எதுக்கு? உனக்கு நேரமாகணும் தான் உன்னை விட்டுட்டு போனேன், வேற எந்த காரணமும் இல்லை. இத்தனை நாளும் கூட்டிக்கிட்டு தானே சுற்றினேன். எல்லா விஷயத்துக்கும் ஒன்றா தானே போகிறோம். இத்தனை நாளாக அண்ணனை பார்க்கவும் ஒன்றா தானே போனோம். இப்போ மட்டும் என்ன புதுசா? ஏண்டி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஏன் நாங்கள் 2 பேரும் தனியாக பேசினா எதுவும் தப்பு பண்ணிடுவோமா? அரைஞ்சிடுவேன் பூவு. நான் ஒன்றும் அந்த விதத்தில் சொல்லலை. நீங்கள் 2 பேரும் என்னையே இப்படி ஒதுக்கி வைக்கிறது ஏன்னு தெரிஞ்சுக்காம தான் மனசு கிடந்து நோவுது. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லடி. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அழுதே விட்டாள் கவிதா. அழுது கொண்டே, உங்கள் 2 பேருக்கும் கூட இப்போ நான் குண்டா இருக்கிறதுல பிரச்சனையாக இருக்குல்ல? என்ன உன் கூட சேர்த்துக்கிட்டு சுற்றுறதுக்கோ என்கிட்ட பேசுறதுக்கோ அண்ணனுக்கும் பிரச்சனையாக இருக்குல்ல? எனக்கு தெரியும் இதுதான் காரணம்னு. சரி பூவு, இனிமே என் கூட மில்லுக்கு கூட ஒன்றா வர வேண்டாம். நான் இனிமே தனியாகவே வந்துக்கிறேன் என்றவள் மில்லுக்குள் போக பூவரசி அத்தனை முறை கெஞ்சியும் கவிதா பேசவே இல்லை. பூவரசியோ எத்தனையோ முறை, தயவு செய்து சொல்கிறத புரிஞ்சுக்கோடி. நீ ஏன் லூசு மாதிரி பேசுகிற? நீ என் ஃப்ரெண்டு. நீ இப்படியெல்லாம் தயவு செய்து எதுவும் நினைப்ப மனசில் வச்சுக்காத. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். எவ்வளவு பேசியும் வாய் திறக்கவே இல்லை கவிதா. அன்றைக்கு மாலை பூவரசி மணிவேலை வர சொல்லி கவிதாவிடம் பேச சொல்ல, அவளோ இத்தனை நாள் கண்டுக்காம தானே போனீங்க, இப்போ மட்டும் என்ன புதுசாக தங்கச்சின்னு? புதுசாக எந்த உறவும் எனக்கு வேண்டாம் என மூஞ்சியில் அடித்தது போல சொல்லிவிட்டு அழுது கொண்டே நடக்க, மணிவேலுக்கும் பூவரசிக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அபர்ணா சிலம்புவின் தாய் முன்னே அமர்ந்திருக்க, சிலம்பு போனில் தந்தைக்கு அழைத்து கொண்டே இருந்தான். லிங்கமும் வீட்டுக்கு தான் ஸ்கூட்டரில் வந்து கொண்டிருந்தார். அப்புறமா விரதமெல்லாம் எப்படி போகுது என வார்த்தையில் கடுமையையும் முகத்தில் கோபத்தையும் வைத்துக்கொண்டு அபர்ணாவை பார்த்து தனம் கேட்க, அவள் பயப்படவெல்லாம் இல்லை. ஆண்டி, எனக்கு தெரியும் நான் விரதம் எதுவும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்னு. உங்களுக்கு உண்மையை சொல்லி மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்ச ஒரே காரணத்துக்காகத்தான் நான் போய் சொன்னேன். அதையே நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? இங்கே பாருமா, நீ இந்த கதையெல்லாம் சொல்லாத. எவ்வளோ பேசுகிற? காலையில் ஃபோன் பண்ணுற, மதியம் பேசுகிற, என் புள்ள கூட தானே 24 மணி நேரமும் பேசிகிட்ருக்க. ஒரு ஃபோனை போட்டு, அத்தை என்னால் விரதம் இருக்க முடியாது, நீங்களே பார்த்துக்கோங்க இந்த சடங்கு சம்பிரதாயத்தை அப்படின்னு சொன்னா தான் என்ன? அதற்குள் சிலம்பு கை காட்டினான், அமைதியாக இருமா என. நீ என்னடா பின்னாடி நின்றுக்கிட்டு ஆடிட்டுருக்க? ஏமா, நீ உண்மையை சொன்னால் அந்த விரதத்தை வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் சாமி கிட்ட கேட்டிருப்பேன். அதை விட்டுட்டு என் பிள்ளையோட உயிர் ஊசலாடினாலும் பிரச்சனை இல்லைன்னு கறிசோறு சாப்பிட்றேன் நீ? அச்சோ ஆண்டி, கறிசோறு எல்லாம் நான் சாப்பிடல. என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள், அதுக்காக எல்லாரும் போயிருந்தோம். நான் வெஜிடேரியன் தான் சாப்பிட்டேன். எந்த வெஜிடேரியனுக்குமா 2 கால் இருக்கு, உடம்பெல்லாம் சதை இருக்கு? நீயே சொல்லு பார்ப்போம் என அவளுக்கு முன்னிருந்த தட்டில் பெரிதாக இருந்த சிக்கனை நினைவுபடுத்தி கொண்டு தனம் சொல்ல, தலையில் அடித்து கொண்டு அபர்ணா சிலம்புவை பார்த்துவிட்டு, ஆண்டி நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லி உங்களுக்காக நான் பண்ண ஒத்துக்கிட்டது உங்கள் மேலே உள்ள பாசத்தில் தான். அன்னைக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அதனால் சாப்பிட வேண்டியதாக போச்சு. இதை பெருசாக வச்சுக்கிட்டு என் கூட சண்டையெல்லாம் போடாதீங்க. நான் உங்களோட செல்ல மருமகள்ல என பக்கத்தில் போய் அமர்ந்து அவரது தாடையை பிடித்து கொண்டு முகத்தை பாவமாக வைத்து கொண்டு சொல்ல, அவருக்கும் மனது இளகத்தான் ஆரம்பித்தது. நம்ம பையனுக்கும் இந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு, வேற என்ன பண்ணுறது, கொஞ்சம் பொறுமையா போவோம் என அமைதியாக வாயை மூடிக்கொண்டு அடுத்த வாரத்தில் 3 நாள் விரதம் இருக்குமாறு சொன்னார். இந்த முறை சரியாக விரதம் இருப்பாள் என அவரும், இந்த முறை மாட்டிக்கொள்ளாமல் சாப்பிட வேண்டும் என அவளும் நினைத்து கொண்டார்கள். லிங்கம் வீட்டுக்கு வருவதற்குள் அன்றைக்கு சண்டை எதுவும் இல்லாமல் சுமூக நிலை வீட்டில் நிலவியது. பைக்கில் மாதவனுடன் அமர்ந்திருந்த நந்துவுக்கு கண்ணெல்லாம் நீர், அதுவும் ஆனந்த கண்ணீர். கணவனின் தோளில் கை வைத்து சாய்ந்து கொண்டாள். அவன் எப்படியோ, அவன் குணம் சில இடத்தில் சரியில்லைதான். ஆனால் இன்றைக்கு மற்றவர்கள் முன்னிலையில் அவளையும் அவள் பிள்ளையையும் விட்டு கொடுக்காமல் பேசி அவளது மனதில் மீண்டும் உயர்ந்து விட்டான். உறவினர் ஒருவர் வீட்டு திருமண விழாவுக்கு சென்றவர்கள் வாங்கி கொண்டு போயிருந்த பரிசையும் கொடுத்துவிட்டு சாப்பிட்டு வர உறவுக்காரர்கள் இவர்களை மொய்த்தார்கள். மாதவன் இளவட்டங்களோடு நகர்ந்துவிட நந்து மகளிர் அணியுடன் அமர்ந்தாள். பேச்சு எங்கெங்கோ போய் இறுதியில் அது நந்துவிடம் வந்து நிற்க, அங்கு நின்றிருந்த பெண்மணி ஒருத்தியோ வாயை வைத்துக்கொண்டு சும்மா இராமல் நந்தினியின் கடந்த கால வாழ்க்கையை இழுத்து பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது குரு அங்கிருந்த பிள்ளைகளோடு விளையாட ஆரம்பிக்க, அதற்குள் அந்த பெண்மணி சத்தம் போட்டு, அவன் என்ன ஜாதிக்காரனுக்கு பிறந்தான்னு தெரியுமா? அவன் கூட பிள்ளைய விளையாட விடுற, அதுவும் பொம்பளை பிள்ளைய என சொல்ல நந்துவுக்கு சுருக்கென தூக்கி போட்டது. என்னம்மா இது, சின்ன பிள்ளைய போய் இப்படி சொல்றீங்க? அவன் சின்ன பிள்ளைமா, மனசுல தப்பா பதியாதா? இது மாதிரி இன்னொரு தடவை சொல்லாதீங்க என நந்து சொல்லிவிட, அவ்வளவுதான் அந்த அம்மாவுக்கு வந்ததே கோபம். ஆதானே, என்னதான் இருந்தாலும் இன்னொரு ஜாதிக்காரன் கூட படுத்து புள்ள பெத்துக்கிட்டவ தானே நீ? அவன் புத்தி தானே உனக்கு வரும். இப்படிதான் எல்லார்கிட்டையும் எதிர்த்து பேசுவியோ?
என்ன மருமகளை பார்த்து கட்டி வச்சிருக்காளோ தெரியல மங்க. உடனே இன்னொரு புண்ணியவதி ஆரம்பித்தார். அதான் இப்படிப்பட்ட ஒருத்திய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மங்க யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாம தலை குனிஞ்சு வீட்டில் இருக்கா போல. அதற்குள் குருவை நந்து தூக்கி கொள்ள, இதுக்கு தான் என்னதான் ஆனாலும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த பிள்ளையும் சேர்ந்து கஷ்டப்படுது. ஒருத்தனை எடுத்துக்கிட்டு ஓடுனா அவன் உருப்படாம இதோ இப்போ அவன் ஜாதி பிள்ளையத்தான் சுமந்துக்கிட்டு நிற்கிறா. இதெல்லாம் சபையில தானே அசிங்கம். அதோட இதனால மங்கைக்கு தான் அசிங்கம். அவ பெரிய மனசு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இதுக்கு புத்தி எல்லாம் அப்படியே என்னைக்கும் இருக்குமா? வேற யார் வாழ்க்கையை வீணாக்க போறாளோ என ஏதேதோ பேசிக்கொண்டே போக, அடுத்த வார்த்தை பேசுவதற்கு முன்பு கேட்டது மாதவனின் குரல் இடி என. போது நிறுத்துங்கம்மா. யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? எப்பமா வந்துச்சு உங்க ஜாதியெல்லாம்? கல்யாணத்துக்கு அழைக்கிறப்போ தெரியாதா என் பொண்டாட்டி புள்ள என்ன ஜாதின்னு? அது என்ன சபையில கூட்டி வச்சு அசிங்கப்படுத்துறீங்க? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு பல ஜாதியில் உள்ளவங்க உழைச்சி தான் எல்லாம் நடந்திருக்கு. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஐயர்ல இருந்து பந்தி பரிமாறுற ஆள்ல இருந்து இந்த வாழைமரம் கட்டின ஆள் வரைக்கும் பல ஜாதி கலந்துதான் வேலை பார்த்துருக்காங்க. எல்லாரும் மனுஷங்கன்னு வேலை பார்த்தாங்க. உங்க ஜாதி மட்டும்தான் ஒசத்தினா உங்க ஜாதியில் உள்ள ஆளுங்களை வச்சு எல்லாம் பண்ண வேண்டியது தானே. உங்க ஆத்திர அவசரத்துக்கு மற்ற ஜாதிக்கார வேணும். இதே சபையில உங்க கூட நின்று பேசுறதுக்கு அவங்க வந்தா மட்டும் கசக்குதில்ல. பொண்டாட்டிய சொல்லவும் பொத்துக்கிட்டு வருது பாரு மாதவனுக்கு கோபம். ஆமா, என் பொண்டாட்டிய சொன்னா எனக்கு பொத்துக்கிட்டு தான் வரும். இன்னொரு தடவை என் பொண்டாட்டியையோ என் புள்ளையோ ஏதாவது சொன்னீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அவன் என் பொண்டாட்டி. எங்க 2 பேரையும் சேர்த்து மதிச்சு கூப்பிடுறதா இருந்தா இனி இந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்க காலடிப்படும். இல்லைனா எங்க வீட்டு பக்கமே யாரும் வராதிங்க. எனக்கு என் பொண்டாட்டி புள்ள எல்லாம் உயர்ந்தவங்க தான். உங்க மனசுல அழுக்கு இல்லைனா என் வீட்டு வாசப்படியும் விதிங்க. இல்லைனா யாரும் வராதிங்க என பெரிய கும்பிடாக்க போட, இப்போதானடா கல்யாணம் பண்ணினேன், அதுக்குள்ள பெரிய மனுஷன் மாதிரி சபையில இந்த பேச்சு பேசுற? அதுவும் உன்னை விட வயசுல மூத்தவங்களை இப்படி பேசுற? இதுதான் மங்கை உனக்கு சொல்லி கொடுத்தாளா? என் அம்மா எனக்கு நல்லது சொல்லி கொடுத்ததால தான் நான் எந்த ஜாதியும் பார்க்காம இங்கே நின்று பேசிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை உங்களை மதிப்பு குறைவாகவோ தப்பாகவோ பேசல. இதுதான் எங்க அம்மாவோட வளர்ப்பு. நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இது என் பொண்டாட்டி, இது என் புள்ள, இது எங்க குடும்ப விஷயம். உங்களுக்கு என் பொண்டாட்டி வரது பிடிக்கலைன்னா பத்திரிக்கை வச்ச அன்னைக்கே சொல்லி இருக்கணும். அன்னைக்கு பாமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூப்பிட்டு வச்சு இப்படி பேசினா என்ன அர்த்தம்? அவன் ஒன்றும் புருஷன் செத்ததும் பிள்ளைய தூக்கி எறிஞ்சிட்டு வரலையே. பிள்ளையையும் கூட வச்சு பார்த்துட்டு தான் இருக்கா. அவ எந்த ஜாதியா இருக்கா, அவ புள்ள எந்த ஜாதின்னு எல்லாம் எங்க குடும்பத்து பிரச்சனை. இதை யாரும் உங்க தலையில அள்ளி போட்டுக்கிட்டு உங்க குடும்பத்து சண்டையா ஆக்கிடாதீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்க கல்யாணத்துக்கு வந்ததுல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி என்னையும் என் பொண்டாட்டியையும் என் பிள்ளையும் மதிக்கிற ஆளுங்களை தவிர வேற யாரும் என் வீட்டுப்படியே மிதிக்க வேணாம் என திட்டிவிட்டு அவன் பாட்டுக்கு நந்து குருவை அழைத்து கொண்டு வந்து விட்டான். மாதவன் மீதான நல்ல அபிப்பிராயம் அவளுக்கு வர தொடங்கியது. ஆனால் அதற்கு ஆயுள் கம்மி போல. அத்தியாயம் 49. சுசீலாவின் திருமணத்திற்கு பத்திரிகை அடித்தாயிற்று. நாட்கள் ஒவ்வொன்றும் ரக்கை கட்டி கொண்டு பறக்க, கல்யாண வேலைகளை இழுத்து போட்டு செய்வதற்கு அகிலாண்டேஸ்வரி அக்கம்பக்கத்து ஆட்கள், அதுபோக சம்பளத்திற்கு 3 வேலையாட்கள் என வைத்திருந்தார். திருமணம் கோவிலில் வைத்து முடித்துவிட்டு அகிலா வீட்டு வாசலில் பந்தல் மேடை போட்டு ரிசப்ஷன் வைத்துக் கொள்ளலாம் என முடிவு செய்திருந்தார்கள். ஏனெனில் கல்யாணம் பிரபுவின் குலதெய்வ கோவிலில். அந்த கோவில் மலையில் இருக்கிறது. தூரமும் அதிகம். அதனால் முக்கிய ஆட்கள் மட்டும் திருமணத்திற்கு வருவதாகவும் மற்ற ஆட்கள் எல்லோரும் ரிசப்ஷன் வந்தால் போதும் என முடிவெடுத்து வைத்திருந்தார்கள். 1000 வேலைகள் கல்யாணத்திற்காக இருந்தாலும் சுசீலாவின் மனது இப்பொழுது கூட நாகராஜன், அவர் மனைவி கிருஷ்ணவேணியை பற்றியே சுற்றி வந்தது. இங்க பாரு சுசீலா, நம்ம 2 பேரோட கல்யாணம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க போறதில்ல. வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு முறை மட்டும்தான் நடக்க போகுது. அதனால கொஞ்சமாவது மற்ற விஷயத்தை தூக்கி ஓரம் வச்சுட்டு கல்யாண வேலையை கவனிக்கிறத பாரு. இல்லை பிரபு, நான் நல்லா இருக்கேன். எதை பற்றியும் யோசிக்கல. ஆமாம்மா, சொல்லிக்கிட்டாங்க 4 பேர் ஊரில். என்ன நக்கல் பண்ணுறியா பிரபு? அதான் அகிலாம்மா ஏற்கனவே அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்களே. நீ ஏதோ குழப்பத்திலேயே சோகமாக இருக்கேன்னு சொன்னாங்க. இப்போவும் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வைமா. சரி என சொல்லி ஃபோனை வைத்த சுசீலா வள்ளிக்கு பத்திரிகை தனியாக எடுத்து வைக்க சொல்லி ஆட்களிடம் சொல்லிவிட்டு அடுத்து தனக்கு தெரிந்த இன்னும் 4-5 பேருக்கு பத்திரிகை வைத்துவிட்டு நாகராஜனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா என்ற யோசனையில் இருந்தாள். அகிலாண்டேஸ்வரியிடமே அதற்கான யோசனை கேட்க, இதில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் உன் கூட வேலை செஞ்ச மற்ற ஆட்கள் வரும்போது அவர் மட்டும் இல்லைன்னா அதை எதையாவது வச்சு தப்பாக பேசுவாங்க. தயவு செஞ்சு பத்திரிக்கை வேறு யார்கிட்டையாவது கொடுக்க சொல்லு. ஒரு மரியாதைக்காக மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு நீ போயிடாத என அத்தனை முறை சொல்லி மாத்திரையை போட்டுக்கொண்டு அவர் படுக்க, இவளோ கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சே ஆகணும். ஒரு எட்டு நம்ம என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் என கிளம்பினாள். அகிலாண்டேஸ்வரியிடமோ அந்த ஆஃபீஸில் இருந்த இன்னொருத்தவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கணும் என பொய் சொல்லிவிட்டு கிளம்பி போனாள். பேருந்தில் ஏறியவள் நாகராஜன் வீட்டுக்கு போகும் வரை போகலாமா வேண்டாமா என யோசனை செய்தபடி இருக்க, சரி போய்தான் பார்ப்போம் என மனம் சொல்ல
மூளையோ வேண்டாம் என பலமுறை அறிவுறுத்தியது. கேட்டுக்கொள்ளாமல் கிளம்பி போனவள் பேருந்திலிருந்து இறங்க அந்த கும்பலில் கையில் இருந்த போன் தவறி கீழே விழுந்தது. அவளை இடித்த பெண்மணியும் மன்னிப்பு கோரி அங்கிருந்து நகர இவள் போனை எடுத்து பார்க்க அது வேலை செய்யவில்லை. போனை தட்டி தட்டி பார்த்து அதிலிருந்த பொத்தானை போட்டு அமுக்கி பேட்டரியை கழற்றி போட்டு என ஏதேதோ செய்த போதும் எதுவும் சரியாகவில்லை. தூரமாய் போய்கொண்டிருந்த 2 பசங்களை நிப்பாட்டி உதவி கேட்க அவர்களோ முயற்சி செய்து வேலை செய்யவில்லை எனவும் கடுப்போடு நாகராஜன் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். நாகராஜன் கையில் வைத்திருந்த சாட்டையை கொண்டு கிருஷ்ணவேணியின் முதுகில் லேசாக வருடிக்கொண்டே ஓங்கி அடிக்க அவரோ வலியில் கத்தினார். ஆடையற்ற முதுகில் ஏற்கனவே சாட்டைகளின் பல தடங்கள் தெரிந்தது. ஒரு கைலியோடு நின்றிருந்த நாகராஜன் வாயில் சிகரெட், கையில் ஒரு சரக்கு பாட்டில் என பக்கத்தில் கேமராவை சரி செய்து கொண்டிருந்தார். குப்புறப்படுத்திருந்த கிருஷ்ணவேணியோ கண்ணீரை எல்லாம் மெத்தையில் வழிய விட்டார். இன்னும் நல்லா கத்திரி, கவலைப்படாத, இதுல உன் படம் எதுவும் ரெக்கார்ட் ஆகல, உன்னோட குரலுக்காகத்தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன், நல்லா முனகுடி, நல்லா சத்தம் போடுடி என பச்சை பச்சையாக பேச ஆரம்பிக்க அவரோ வழியில் முனகி கொண்டிருந்தார். அதை ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்த நாகராஜன், என்ன அதுக்குள்ள சோர்ந்து போயிட்ட, இன்னைக்கு கணக்கு இன்னும் எனக்கு முடியலையே, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், ரெடி ஆயிரு, எல்லாம் சுத்தமாக தானே இருக்கு என சொல்லி மனைவியின் பாவாடையை விலக்கி பார்த்தவர் கடுப்பாக, அதுக்குள்ள யூரின் வாடை அடிக்குது என திட்டிவிட்டு கிளவுஸை மாட்டிக்கொண்டு சுத்தம் செய்து அதையெல்லாம் அள்ளி கொண்டு போய் குப்பையில் கொட்டிவிட்டு அறையில் பர்ஃப்யூம் எல்லாம் அடித்துவிட்டு வாங்கி வைத்திருந்த மல்லிகை மலர்களை அள்ளி வேணியின் அந்தரங்க உறுப்பில் கொட்டிவிட்டு போனார் குளிக்க. மணிவேலோ முறைத்து கொண்டிருக்க எதிரே நின்றிருந்த கவிதாவும் தனக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தாள். இங்க பாரு புள்ள, என்னைய பாரு, என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கே, நீ என்னைய பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க, கூட பிறக்கலைனாலும் உன்னை என் தங்கச்சியா நினச்சி தான் இத்தனை நாள் பழகியிருக்கேன், உன்னை எப்படி புள்ள என்னால் தப்பாக நினைக்க முடியும், இல்லை பூவால் தான் உன்னையும் என்னையும் தப்பாக நினச்சிட முடியுமா, கூறுகிட்டத்தனமாக ஏதேதோ பேசி வச்சிருக்க, புத்தி மழுங்கி போச்சா என்ன? ஆமாண்ணே, எனக்கு புத்தி மழுங்கி போயிடுச்சு, அப்புறம் ஏன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, கிளம்பு, இப்போ ஒரு அடி எடுத்து வச்ச கால் 2 வெட்டி போட்டுடுவேன் சொல்லிட்டேன், என்ன உனக்கு பிரச்சனை, அவன் உன்னை தனியாக விட்டுட்டு என்னை பார்க்க வந்தான்னு தானே உனக்கு பிரச்சனை, அதுக்கு பதிலாக நான் சொல்கிறேன், வேணாண்ணே, நீங்கள் நினைக்கிறது சரிதான், உங்கள் 2 பேர் சந்திப்பில் நான் எதுக்கு 3வது ஆள் என சொல்லும் போதே அவளது கண்கள் கலங்கிவிட கையை ஓங்கியே விட்டான் மணிவேல். அப்படியே ஓங்கி 2 கொடுத்தேன்னு வையே, காது ஜவ்வு கிழிஞ்சு தனியாக வந்துடும், என்னவோ பெரிய இவ மாதிரி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க, உனக்கு என்னாச்சு, சொல்ல வரது கூட கேட்கணும்னு பொறுமை இல்லையா? அண்ணே விடுங்க, நான் கிளம்புறேன், போலாம் கவி, போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போ, நீயும் நானும் அங்கங்கே நின்று பேசுறது நிறைய பேருக்கு உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு தப்பான விஷயம்னு தோணி இருக்கு, அதனால தான் உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு பூவும் அந்தளவுக்கு யோசிச்சு இப்படி பண்ணினா, இதில் வேற ஒன்றும் இல்லை, எங்களோட காதலுக்கு உன்னோட நல்ல பேர் கெட்டு போகக்கூடாது. அன்னைக்கு எங்கள் அம்மா பேசுனதை பூவரசி கேட்டாளா? ஆமாம், வீணா உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் அவள் இதெல்லாம் பண்ணினா. இப்போ எங்கே என் பூவு? ஓன் பூதானே, அவங்க அப்பத்தா வீட்டில் வர சொல்லி இருக்காங்கன்னு சொல்லி கிளம்பி போயிருக்கா, மன்னிச்சிடுனே, அவகிட்ட பேசு. ஃபோனை போட்டு பேசிட நினைக்க டவர் கிடைக்கவில்லை. சரி அப்புறம் பார்த்துக்கலாம், விடு கவி. இல்லைண்ணே, அவகிட்ட பேசினா மனசுக்கு ஆறுதலாக இருக்கும், அதெல்லாம் உன் பூவும் உன்னை தப்பாக நினைக்க மாட்டா. இருவரும் நின்று பேசி கொண்டிருக்க அந்த பக்கம் போன கவியின் பக்கத்து வீட்டு பெரியம்மா இந்த விஷயத்தை அப்படியே போய் சொன்னது கவியின் வீட்டில். வீட்டுக்கு போனதும் கவிக்கு நல்ல விளக்குமாறடி கிடைக்க அவளோ எரியும் கை கால் தோலை வாயால் ஊதிக்கொண்டே ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தாள். என்னடா, கணவன் நன்றாக பேசிவிட்டு வந்து விட்டான் என பூரிப்பில் வேலையை சடுதியாக செய்து கொண்டிருந்தாள் நந்து. ஆனால் எல்லாம் கொஞ்ச நேரம்தான். இரவு உணவுக்கு சாப்பிடாமற அந்த சந்தோஷம் இல்லாமல் போனது. பெரியம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அம்மா வேற பேசலாம் என்றான் மாதவன். நந்துவுக்கு யார் அந்த பெரியம்மா என தெரியவில்லை. அதன் பிறகு மங்கை சொன்ன விவரம் எல்லாம் வைத்து தன்னை திட்டி தீர்த்த பெண்மணிதான் மாதவனின் பெரியம்மா என அறிந்து கொண்டாள். என்னதான் இருந்தாலும் நீ அப்படி எகிரி பேசியிருக்க வேண்டாம். மா, புரியாம பேசாதீங்க. அவங்க நந்துவை என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? அவங்க பழைய பழக்க வழக்கத்தில் ஊறி போன ஆளுங்க, அப்படித்தான் பேசுவாங்க. ஆனால் மனசில் ஒன்றும் இருக்காது. அம்மா, வயசில் பெரியவங்க, நல்ல முறையில் நடந்துக்க வேண்டியது தானே. அப்படி இல்லைப்பா, அவங்க ஃபோனை போட்டு அழவும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. விடுங்கம்மா. அப்படி இல்லைப்பா, இந்த சமூகத்தில் நாம் மட்டும் தனியாக வாழவே முடியாது. சொந்த பந்தம் நமக்கு கொஞ்சம் இருக்கணும். இப்போ என்னப்பா பண்ண சொல்கிறீங்க? இல்லைப்பா, அவங்களுக்கு நந்து மேலே கோபம் இல்லை என அறையின் பக்கம் கண்ணை கொண்டு போக புரிந்தது யாரை சொல்கிறார் என. அவங்களுக்கு நந்தினி பிரச்சனை இல்லை, அவன் நம்ம ஜாதி தான், குரு தான். அதுக்கு என்னமா பண்ண முடியும்? நாம் நந்துவை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போகிறோம். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. என்னதான் சொல்ல வரீங்க? அந்த பேச்சு வர காரணம் குரு தான். கொஞ்சம் குருவை என் கூட விட்டுட்டு நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் போங்க. நந்து ஏதோ சொல்ல வர. இல்லைம்மா, அவங்க எனக்கு கூட பிறக்கலைனா கூட அக்கா மாதிரி.
அவங்க நமக்கும் வேணும் நந்து. அப்போ என் பிள்ளை வேண்டாமா என மனதில் தோன்றிய கேள்விக்கு வெற்று புன்னகையை உதிர்த்துவிட்டு போனாள் சமையலறைக்கு. மாதவன் அவள் பக்கம் வர எதுவும் நடவாதவள் போல சட்னி பாத்திரத்தை கழுவ ஆரம்பித்தாள். அத்தியாயம் 50. நாகராஜனின் வீடு வாசல் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. வேணியின் அறையில் அவரது பெட்டுக்கு பக்கம் போன் ஒன்றின் பேட்டரி கிடந்தது. சற்று தள்ளி போனின் உதிரிப்பாகங்கள் கிடக்க சில பத்திரிகைகள் அங்கேயே சிதறி கிடந்தது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக. வேணி அழுது கொண்டிருந்தாள், அவளை விட்டுடுங்க என. நாகராஜன் வெறியில் அங்குமிங்கும் தேடிக்கொண்டிருந்தார், கையில் சாட்டையோடு. சுசீலா கண்களில் கண்ணீர் வழிய ஓடிக்கொண்டிருந்தாள் நாகராஜன் வீட்டுக்குள். அதுவும் அரைகுறை உடையில். மேலிருந்த புடவை எங்கோ தரையில் கிடக்க ஜாக்கெட் பாவாடையுடன் தனது மானத்தை காக்க ஓடினாள் வீட்டின் பின்பக்கம். அங்கும் கதவு பூட்டப்பட்டிருக்க செய்வதறியாமல் திகைத்தாள். தன்னுடைய இரையை வேட்டையாடும் எண்ணத்தில் அங்குமிங்கும் வெறியோடு போய் ஒவ்வொரு இடமாக தேட வீட்டின் கடைசியாக இருந்த இரும்பு கதவை திறந்து அதற்குள் போய் அமர்ந்தாள் சுசீலா. அப்படி ஒரு பயம். இதய துடிப்பு எகிரி போய் கிடக்க வாயை கைகளால் மூடிக்கொண்டு சத்தம் போடாமல் கதறினாள். அகிலாவும் பிரபுவும் அவ்வளவு சொல்லியும் கொஞ்சம் கூட கேட்காமல் வந்ததின் பலன் என்னவென இப்பொழுது அறிந்து கொண்டாள். மனதிற்குள் பயம் மட்டுமே இருக்க அனைத்து கடவுளையும் அவசர அவசரமாக வேண்டினாள், எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து விட வேண்டும் என. கடந்த சில நாட்களாக நடந்து வரும் அத்தனை பெண் சீரழிப்பு செய்திகளும் ஒரு நொடியில் மனதுக்குள் வந்து சம்மணமிட்டு அமர்ந்து அவளை பயமுறுத்தியது. நல்லபடியாக அவள் வாழ ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது. அவளை பொத்தி கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொள்ள ஒரு காதலன், வருங்கால கணவன் இருக்கின்றான். நல்ல குடும்பம் அவளுக்கு கிடைத்திருக்கிறது. எல்லாம் இருந்தும் இவளது மனம் சொன்னதை கேட்டு இங்கு வந்து மாட்டிக்கொண்டாள். உடல் நடுக்கம் கொண்டது. கண் முன்னே பல காட்சிகள் தோன்றி பயமுறுத்தியது. கதறினாள் கதறினாள், அப்படி ஒரு கதறல், அதுவும் வாயை மூடிக்கொண்டே. பயத்தில் உடல் முழுவதும் வியர்வையில் குளித்தது. தன்னைத்தானே நொந்து கொண்டாள். அவளது செவியில் கேட்டது நாகராஜன் அவளை தேடி தேடி கத்திய அந்த குரல். காதை பொத்தி கொண்டாள். உடலை குறுக்கி மறைந்து அமர்ந்து கொண்டு விசும்பினாள். சற்று நேரத்தில் இவள் இருக்கும் இடத்திற்கு அருகில் நாகராஜன் குரலில் சுசி சுசி செல்லம் என கேட்க இவளுக்கு இப்பொழுதே வெளியில் போக வேண்டும், பிரபுவிடம் ஓடிப்போய் சரணாகதி அடைய வேண்டும் என தோன்றியது. ஒருவேளை அவர்களை எல்லாம் இனி தன்னால் பார்க்க முடியாமல் போய்விடுமோ, இங்கேயே தனது வாழ்வு முடிந்து விடுமோ. கடவுளே காப்பாற்று, தயவு செய்து என்னை காப்பாற்று என மனம் கதற, நல்ல வேளையாக நாகராஜனின் குரல் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு திசையில் கேட்க மெதுவாக எழுந்தாள். அங்கிருந்து வெளியே பார்க்க அவர் கிருஷ்ணவேணியிடம் பேசிக் கொண்டிருப்பது போல சத்தம் கேட்டது. மெதுவாக கைகளால் தன் வாயை மூடிக்கொண்டு பயத்தில் உடல் நடுங்க ஹால் பக்கம் பூனை நடை நடந்து வந்தவள் வேணியின் அறையை பார்த்து கொண்டே ஹாலை கடந்து கதவு பக்கம் வர திரும்ப அவளை நெருங்கி ஓடி வந்து பிடித்தார் நாகராஜன். அவர் அறையில் இல்லை, மாறாக கதவு பக்கம் மறைந்து நின்றிருந்தார். கிருஷ்ணவேணி சுசீலாவின் குரலை கேட்டுக்கொண்டு கதறிக்கொண்டே கட்டிலிலிருந்து தரைக்கு விழுந்து நகர்ந்து நகர்ந்து வந்தார். நாகராஜன் அறைக்குள் சுசீலாவை தள்ளி கதவை தாழ் போட்டு குரூர சிரிப்போடு நெருங்கினார் அவளை. கீழே கிடந்த பத்திரிகைகள் எல்லாம் வேணியின் கண்ணில் பட நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழுதவர் நாகராஜனின் காலை பிடித்து கதறினார், சுசீலாவை விட்டுவிட சொல்லி. அந்த மிருகமோ நெருங்கியது சுசீலாவை. விரதமெல்லாம் நல்லபடியாக முடித்தது போல கணக்கு காட்டிக்கொண்டு அபர்ணா நல்லவள் வேஷம் போட அவளை மெச்சிக்கொண்டார் தனமும். அபர்ணா, டேடி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. அந்த குடும்பத்தில் அதிகமாக ஆளுங்க கிடையாது, நல்லா வசதியாக இருக்காங்க. நாத்தனார் கொழுந்தனார்னு எந்தவித பிக்கல் புடுங்களும் இல்லை. அதனால் உன் அத்தையை காக்கா பிடிச்சி எப்படியாவது நல்ல மருமக வேஷம் போட்டுடு. அதுக்கப்புறமா உன் ஆசையெல்லாம் நிறைவேறும். உன்னோட எல்லா கனவையும் கண்டிப்பாக சிலம்பு நிறைவேற்றுவார். சரியா? பையன் நல்ல பையன்தான். அதனால தான் நானும் இந்தளவுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். மறந்துடாமல் உன் அத்தையை உன் கைக்குள்ளே போட்டுக்கோ. சரி டாடி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவங்க கொஞ்சம் பழைய பஞ்சாங்கோ, அதை வச்சு அவங்கள எப்படியாவது கவுத்துடலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்பன் மகள் இருவரது எண்ணமும் இப்படி இருக்க, சிலம்புவிற்கோ இப்படிப்பட்ட நவநாகரிக மங்கையை திருமணம் செய்வது குறித்து தற்பெருமை அவ்வளவு இருந்தது. கிராமத்தில் உள்ள நண்பர்கள் பார்த்து வியக்கும்படி இவர்கள் இருவரும் அவுட்டிங் போன புகைப்படங்களை எல்லாம் எடிட் செய்து வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் என அனைத்திலும் சிலம்பு பதிவிட நண்பர்கள் ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்தார்கள். இந்த கெத்து குறையாமல் இருப்பதற்கு இன்னும் எக்கச்சக்க அவுட்டிங், எக்கச்சக்க புகைப்படங்கள் என பெரிய பந்தாக்காரனாக மாறிப்போனான் சிலம்பு. அபர்ணாவும் தன்னுடைய சாமர்த்தியத்தால் சிலம்புவையும் தனத்தையும் தன் பக்கம் ஈர்த்துக்கொள்ள அங்கு லிங்கம் சொல்லி மட்டும் என்ன நடந்துவிடப் போகிறது? இன்னும் ஒரு வருடத்தில் திருமணம் செய்து வைத்து விடலாம் என அவர்கள் நினைத்து கொண்டிருக்க, சிலம்பும் அதற்குள் வேலையில் தன்னை முன்னே நிறுத்திக் கொள்ள ஆசைப்பட்டான். அவனது வேலையில் கடினமாக உழைக்க ஆரம்பித்தான்.
அவன் எப்படி இருக்கின்றான் என கிராமத்து நண்பர்கள் சொல்வதை கேட்ட தாமரைக்கும் சரி, பொன்னுச்சாமிக்கும் சரி கடுப்புதான் வரும். அடுத்த வீட்டு பெண்ணை அட வைத்த பிறகு இப்படி இன்னொரு பெண்ணுடன் சேர்ந்து ஊர் சுற்றுவதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் என அவர்கள் உள்ளம் குமுறத்தான் செய்தது. ஆனால் என்ன பயன் என நினைத்து கொண்டு பூவரசிக்கு நல்ல வரனை பார்க்க தொடங்கினார்கள். மாப்பிள்ளை என 1-2 பேர் பூவரசி வீட்டு கதவை தட்டினாலும் பாதி பேரை மணிவேல் ஓடவிட பாதி பேரை பூவரசியே வேண்டாம் என சொல்லி தள்ளி போட்டு கொண்டே வந்தாள். எத்தனை நாளைக்கு இன்னும் இப்படியே இருக்க முடியும் மணி? கொஞ்சமாவது என் வீட்டில் வந்து பேசுகிற வழியே பாரு. பூவு, இப்போ என்ன அவசரம்? பேசலாம். அப்பத்தா ஊரில் இல்லை, அது வந்ததுக்கு அப்புறமா கூட்டிகிட்டு வந்து நானே பேசுகிறேன். அங்கே நம்ம வீட்டில் அத்தையும் மாமாவும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்களே. அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க புள்ள, நீனா அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம். ஆனால் ஏன் மணி, எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உங்கள் குடும்பத்தை பிடிக்கல, அதுக்கு காரணம் தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எத்தனை தலைமுறை முன்னாடி உள்ள சண்டையோ, யாரு கண்டா நாம் சந்தோஷமாக இருக்கோமா? அதை மட்டும் நினை. சரி, கவி உங்ககிட்ட வந்து பேசினாளா? பேசினா பெரிய ஒப்பாரி வச்சா. அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க அடுத்த வாரம் வராங்க. அதுக்குள்ளே ஏதோ உடம்பு குறைக்கிறேன்னு இல்லாத எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இடுப்பை பிடிச்சிக்கிட்டு படுத்து கிடக்கிறா. சாப்பிடாம வயிற்ற காய போட்டு வயிறெல்லாம் எரியுதான். மணத்தக்காளி கீரை வச்சு சாறு செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். அந்த கூறுகட்ட பிள்ளையே என்னதான் சொல்கிறது? ஒரு வாரத்தில் உடம்பு மொத்தமாக எப்படி இழைக்கும்? ஊரில் குண்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கல்யாணமே ஆகலையா என்ன? அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலைப்பட வேணான்னு சொல்லு. மாப்பிள்ளை யாருன்னு சொன்னேன் என எல்லா விவரங்களையும் கேட்டுக்கொண்டவன், நான் விசாரித்து சொல்கிறேன் மாப்பிள்ளை எப்படின்னு. நம்ம கவி வாழ போகிற இடம் நல்லா இருக்கா இல்லையான்னு நாம தானே பார்க்கணும். ஆம்பளை இல்லாத வீடு என சொல்லிவிட்டு மணி கிளம்ப, ரசியோ போகும் அவனுக்கு திருஷ்டி சுற்றி போட சிரித்து கொண்ட மணியும், ரொம்ப சுத்தாதடி, உன் கண்ணு தான் அதிகமாக பட்டிருக்கும். பரவாயில்ல, உன் கண்ணு என் மேலே பட்டுட்டே இருக்கட்டும் என கண்ணடித்து முத்த செய்கை செய்து போக பெண் அவளோ வெட்கம் கொண்டு நின்றிருந்தாள். இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கேன் நந்து? அம்மா சொன்னதில் நல்ல விஷயம் தானே இருக்கு. குரு கல்யாணத்துக்கு வந்து என்ன கற்றுக்க போகிறான்? சின்ன பிள்ளை தானே, வீட்டில் இருக்கட்டும். நந்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, உன்னை தான் கேட்குறேன் நந்து, அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அவளது கையை பிடித்து கொண்டு கேட்க, கையை விலக்கி கொண்டு நடந்தவளோ, நான் எதுவும் பேசலைங்க, தூங்குங்க என்றாள். அதான் ஏன்னு கேட்குறேன். பெருமூச்சு விட்டவள் அமைதியாக இருக்க தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டாள். எதுவாக இருந்தாலும் பேசு நந்து, இல்லைன்னா உன் மனசில் இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? திரும்பி அவனை நேராக பார்த்தவள், நாளைக்கு நமக்கே ஒரு பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளையையும் இப்படி தான் பார்த்துப்பீங்களா? என்ன சொல்ல வர நந்து? நான் குருவை பிரித்து பார்க்குறேன்னு சொல்ல வரையா? உங்களுக்கு குருவை கூட்டிக்கிட்டு ப்ளே கிரவுண்ட் போக கஷ்டம், அவனை ஸ்கூல் வேன் ஏற்றி விட கஷ்டம், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போக கஷ்டம். போதும் நந்து, இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இவ்வளோ நாள் இருந்தியா நீ? உங்கள் மனசில் என்ன இருக்குங்க? குருவை உங்கள் பிள்ளைய நினைக்கிறீங்களா? என்ன கேள்வி இது? அவன் என் பிள்ளைதான். அவனும் ஒத்துக்கொள்ளாமல் வாய்க்கு வாய் பேச, உங்கள் பிள்ளையா இருந்தால் இவ்வளோ விலகல் இருக்காது, யோசிங்க. நந்து, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட என கத்தி கத்தி அவன் பேச, இதற்கு மேல் பேச விரும்பாதவள், என் பிள்ளை அப்பா இல்லாமல் எப்படி இருந்தானோ அதே போலத்தான் இப்பவும் இருக்கான், எந்த வித்தியாசமும் இல்லை என சொல்லி நந்து படுத்துவிட மாதவன் அதிர்ந்து போனான் அவளது வார்த்தைகளால்.